யானை முகமும் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ போனை போல் பெருவயரும் பான்கான பொன் போனோல் அழகும் தானே தோன்று எனதுள்ளத்தில் தயவாய் வாழ விநாயகா நானே உனது பாதம் தொழுவேன் என் நாவில் வந்துதைப்பாய் ஓம் கணபதி செந்துருவை சேரலாம் செந்தமிழை பாடலாம் இந்திரனை போலவே என்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் செந்துருவை சேரலாம் செந்தமிழை பாடலாம் இந்திரனை போலவே என்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மந்திரம் சேர்குழல் உணருத்த வேலவர்க்கு உந்திரந்த கற்பக விநாயகரை கைதொழுதகால் திருநடனமாடிய சிதம்பர தேஷ்டையோர் திருவற்றியோர் காசி நகரும் திவ்ய திருவாத ஊரார் அருணாசலத்தோடு திகழ் மதுரை கைலாசமா கரையில் ஒரு காவனம் உரைகின்ற பூவனம் காசியில் உயர்ந்த கலியா கருமை வினையெல்லாம் போக்கிடும் பாவனாகவே கருதெறிய குற்றாலும் குணவடிவமாகிய குணவடிவ கோதார்ணமா கோடான கோடி சிவனே உன் மகுமையை இந்த கோளை நான் சொல்ல எளிதோ அடியேனே ஆள்கொள்வாய் சுட்ட சக்தியின் வாழ்வை சுந்தர திகழ் மதுரை பாக்கியமாம் துதி செய்யும் சுந்தர திகழ் மதுரை பாக்கியமாம் துதி செய்யும் என் அப்பன் சோம சுந்தர கடவுளே அடிவாதோ நெடிய கருணையோ யானை முகத்தோனே விநாயகா தேடிய போதும் வல்லமையுடனே தேடிய போதும் வல்லமையுடனே சீக்கிரம் நீர் வருவா நாவலர் சுடிய தமிழை பகரும் பெருமாளே பெருமாளே பெருமாளே
சீராடி நாவினில் வந்தருள்வார் நாடியே சீராடி நாவினில் வந்தருள்வார் அத விநாயகனே மகரும் பெருமாளே பெருமாளே அடியே சீராடி நாடியே சீராடி நாவினில் வந்தருள்வார் சவுண்ட் வைங்கடே நாடியே சீராடி நாவினில் வந்தருள்வார் நாடியே சீராடி நாவினில் வந்தருள்வார் அத விநாயகனே வளரும் பெருமாளே பெருமாளே எங்கள் அரணார் திருமகனே அருள் பெரும் சோதி அத்தே முகத்தோனே விநாயகா அரணார் திருமகனே அருள் பெரும் சோதி அத்தே முகத்தோனே விநாயகா புறமும் தரித்தவர் முதல் தன்னை அடியவர் புறமும் தரித்தவர் முதல் தன்னை அடியவர் நாங்கள் பணிந்தோமே அதே முகத்தோடே சுவாமி திருவண்டலட்சுமி கடாட்சமது நீங்காத திருமலை தன்னில் வாழோ ஐயா திருவண்டலட்சுமி கடாட்சமது நீங்காத திருமலை தன்னில் வாழோ சிங்கை வடிவேலோனே சிவசுப்பிரமணியனே சிங்கை வடிவேலோனே சிவசுப்பிரமணியனே சினை மார் பன்னீர்கை தோழனே சிறியால் நான் கண்டிட உள்ளத்தில் தோன்றி நின்று ஒருவன்ற உன் ஒளி சிறியால் நான் கண்டிட உள்ளத்தில் தோன்றி நின்று
நாலாயிரத்தம்மன் கோயில் சப்பரம் தூக்குறவங்க எல்லாருமே இப்போ பெரிய கோயிலுக்கு வந்துருங்க. சப்பரம் தூக்க ஆள் இல்லாமல் எல்லாம் நிற்கிறோம். சப்பரம் தூக்குற ஆள் எல்லாம் பெரிய கோயிலுக்கு வந்துருங்க. உற்றுகவி பாடிட நற்றங்கள் கோரிட உற்றுகவி பாடிட நற்றங்கள் கோரிட உபதேசோரி அருள்வா உள்ளத்தில் தோன்றி நின்று உற்றுகவி பாடிட நற்றமிழ் கோரிட உற்றுகவி பாடிட நற்றமிழ் கோரிட உபதேசோனி அருள்வா ஐயா அருவன்ற சொருவேனே ஆறுமுகவேலோனே ஒன்று சொல்லேவே அடியாளுடன் ஆவுதண்டு அருவன்ற சொருவேனே ஆறுமுகவேலோ ஒன்று சொல்லேவே அடியாளுடன் ஆவுதண்டு அச்சரோ உச்சரி திச்சண்ணங்கவா அச்சரோ உச்சரி திச்சண்ணங்கவா அசுரர வதைத்த முருகா அடியாதுடன் ஆவுதண்டி அச்சரோ உச்சரி திச்சண்ணங்க அச்சரோ உச்சரி திச்சண்ணங்க அசுரர வதைத்த முருகா ஐயா மறுவன்ற பேசி மலர் களவ கசூரியுடன் வாசனை அணிந்த வேளா ஐந்த நான் பாடுவேன் சிந்தை தவறாமல் ஐந்த நான் பாடுவேன் சிந்தை தவறாமல் பரந்தருவா உமய பாலா வாசனை அணிந்த வேளா மைந்த நாம் பாடுவே சிந்தை தாவரம் மைந்த நாம் பாடுவே சிந்தை தாவரம் வரந்தருவா உமய பாலா சுவாமி கணபதியும் என் கோருக கணபதியும் என் கோருக கனவில் உன்னை நான் மறவே குணவரி ஆறுமுகனே குஞ்சிரமே உமை பாட கற்பகமே மெய் பொருளே கற்பகமே மெய் பொருளே இந்த கணபதியே அருள் புரிவா பக்த கோடி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சுவாமி சப்பரத்தை தூக்க வேண்டுமா? பக்த கோடிகள் அனைவர்களும் சப்பரம் தூக்க வருமாறு உங்களை பணிவு அன்போடு அழைக்கின்றார்கள். சீக்கிரம் வாங்க. மீண்டும் ஒரு முறை நான் தெரிவிக்கின்றேன். சப்பரம் தூக்கணுமா?
சரி. சப்பரம் தூக்குவதற்காக வேண்டி பக்த கோடி பெருமக்கள் ஆ. அனைவர்களும் ஆலயத்திற்கு வந்து சப்பரத்தை தூக்குமாறு உங்களை நிர்வாகம் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஹலோ ஐயா, சப்பரம் தூக்க நண்பர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியால் அழைக்கின்றார்கள். அம்மா 4000 அம்மாள் வாசலில் சப்பரம் தூக்க இருப்பவர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியால் அழைக்கின்றார்கள். கற்பூரமினி போரே கொண்டல் வரணா குமாயோனே ஆலிலே மேல் பள்ளில் ஜெயோ ஆலிலே மேல் பள்ளில் ஜெயோ ராமாரல் புரிவா செண்பகாதேவி அம்மா தேவி அம்மா செண்பகாதேவி அம்மா சிறை கிடங்க வாழ்மையில தேவி அம்மா அப்பனானுமானே அருள் புரிவாய் பாடுவேனே நானும் ஒன்னே பலகால உனை தொழுவேன் தேடுவேனே நானும் ஒன்னே ஐயா நானும் ஒன்று தெச்சனா பூமி எல்லாம் ஐயனே தெச்சனா பூமி எல்லாம் கூறுவேனை நானும் உன்னை சிறு குற்றங்கோரை வந்திடாமல் நீராதியிலே வேதநாதா அருள் அம்பலத்துள்ளாடும் ஐந்தா சோதியிலே மாலையர்க்கு சோதியிலே மாலையர்க்கு நீ தூண்டாம நின்ற பாலா தூண்டாம ஏன் 4000 அம்மாளே நாவில் வந்து அருள் புரிவா 8000 அம்மாளே நீ இசைந்து அருள வேணும் அம்மா 12,000 பாலைக்கு அருள் புரி யாரசுமாகின்ற வசுநாதே சிவனடைந்த பெருமாளே சிந்தையிலே அருள் புரி பேச்சு அம்மா பிரம்மசக்தி குழந்தைக்கு நீ அருள் புரிவா
இழுப்படி மாட சுவாமி அப்பா இழுப்படி மாட சுவாமி ஐயா எனக்கு அருள வாரும் ஐயா இழுப்படி மாட சுவாமி எனக்கு அருள விளக்கில் பிறந்த புள்ள மாயாண்டி சுடலே ஐயா திருவிளக்கில் பிறந்த பாலனு சிவசுடலை மாயாண்டி இந்த பிரம்ம தேசம் தன்னாதியில அழிப்பாச்சி சுடலையாக அமர்ந்ததொரு தெய்வம் தானே அழிப்பாச்சி மாயாண்டி அடியாளை காத்தருள்வா ஏ கருத்த பாண்டி மாயாண்டி என்னை காத்தருளவாரும் ஐயா ஆமா கருத்த பாண்டி மாயாண்டி தர்க்கமாடா தலவாய் மாடா தர்க்கமாடேன் தலவாய் மாடு ஆதியிலே தர்க்கராஜன் பாதியில தலவாய் மாடு இந்தோனோட கொலதெய்வோ ஐயாவே கோட்டமாடு குறை தீர்க்க வாரும் ஐயா கரடி மாட சுவாமி காத்தருள வேணும் ஐயா பட்டவேராயன் சுவாமி பாதுகாக்க வேணும் ஐயோ 21 தேவதையும் 21 இன்னைக்கு இசைந்தருள வேணும் ஐயா இசைந்தருள ஐந்து எழுத்தே ஓரெழுத்தா ஐந்து எழுத்தை ஓரெழுத்தா அருள் புரிய வருவாயம்மா எட்டு எழுத்தை ஓரெழுத்தா இதனுக்கு இசைந்தருள வருவாயம்மா அம்மா அருள் புரிவா எங்கள் கலை மகளே ஆயே காலை வாழே அம்மா போடே கலை மகளே நாங்க 4000 கதைகள் பாட 4000 அம்மா கதைகள் பாட நாராயணாரு புரிவா 12,000 8,000 தம்பிகையா அக்காதங்க 3 பேரும் உங்களோட புகழ் பாட யாத்தா உங்களுடைய புகழை பாட ஏழை உள்ளத்திலே குடியிருப்பா பாட பாட ஏ 4000 அம்பிகையா நாவில் வந்து அருள் தருவா பீடத்தில் பிறந்த வேளா 12 கரத்தோட பிறந்து வந்த தாயல்லவோ 12,000 உந்தன் பேரு நீ 8 கரங்களோட இரண்டாவது பிறந்த வேளா 8 கரம் கொண்டதால ஏ 8,000 உந்தன் பேரு அம்மா 4 கரம் தன்னோடு நீ நலமுடனே பிறந்ததாயி 4 கரம் கொண்டதால 4 கரம் கொண்டதாலே உனக்கு 4,000 உந்தன் பேரு
வாசலில அந்த வடக்கு கோட்டை தன்னாதியிலே கூடாரம் தான் அடைத்து குணமுடனே தங்கியிருக்கா. அவ தங்கியிருக்கும் காலத்தில சிவபூச குருபூசை சிவபூச குருபூச அவ சேர்ந்து மாவ செய்து வாரா. ஓட் 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 தகதா தகதை அம்மா சேர்ந்து மெல்ல அவ பூசை அது செய்யும் போது ஆண்டவே அருள் எல்லாம் 3 பேர் அக்காதங்க 12,000 8,000 ஈஸ்வரியாள் 4,000 அம்மாளுக்கு அருளதுதான் கிடைத்திடுமா. ஆதி பொன் கையிலே ஆண்டவே சிவனாருக்கு அருளும் இல்லை ஐயா பொருளும் அதையாம சிவே இருப்பார். அப்பம் பார்த்தா பார்வதியா அசது கோப்பாளர்களை அம்மையா வாழை பாலா வாங்கடப்பா பாலர்களே வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். பால் குடமே சுமந்து வந்தே பாலாபிஷேகமும் நடத்தணுமே. அருளை நாம வருவதற்கு அருளை பிறப்பிக்கவே நீங்க சுமந்து வாங்கோ பால் குடத்தை. சுமந்து வாங்கோ பால் கூடத்தை. அம்மாளுக்கு எழுத்தாணி மூக்கழகா எள்ளு பூத்தது போ அவ இருநாசி தன்னழகா எண்ணெய் வாழ போவான் செய்யலில இவளுக்கு ஒரு பாவம் தலை முடியா. பாருங்களேன் பாருங்களேன் அங்க அவ தலைமுடிய பாருங்களேன் எப்படி இருக்கு பாரு. கரண்டை அளவுக்கு கிடக்கு கரண்டை அளவுக்கு அவ முடி வளர்ந்துருக்கு. ஆமா ஆமா பத்தாளுக்கு கூந்தல் அழகோ கோலக்காரி 4,000 அம்மா. அவ முன்னழகும் பின்னழகும் அவளை அரைத்து வலித்தது போல் அவளுடைய கண்ணோ 2 கோவங்கனி செய்யலிலே முத்து கேட்டி கொடுத்தது போல் முன்வருச பொல்ல அழகா பாவை பசி கொடுத்தது போல் பக்கம் 16 பல்லா மேல 16 பல்லு கீழே 16 பல்லு வரிசையில. ஆமா மொத்தம் 32 பல்லு. பல்லு தெத்திக்கிட்டு இருந்தா முகத்தை பார்க்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. உதடு தூக்கிக்கிட்டு நிக்கும் உதடு தூக்கிக்கிட்டு. ஆமா ஒண்ணு போல இருக்கணும். சிரிச்சா பல்லு அழகா இருக்கணும்ல ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. ஏ தாயி பொண்ணெல்லாம் அழகா இருக்காளா? அவன் முகத்தை பாரு பல்ல பாரு கொக்கம் கொக்கம் கொக்கம். பல்லுதான் நீண்டு இருக்குப்பா. வாயில வச்சிருக்கா ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பல்லு பாருங்க 32 பச்சை அரிசி போல இருக்கு. பச்சை அரிசி போல. ஆமா ஆமா. பயத்தனத்து போல அவளுடைய விரல் அழகு அரைத்து வளைத்தது போலே 4,000 ஆளுடைய கண்ணு 2 அழகும். சரி சரி. அவன் முன்னழகும் பின்னழகும் முகத்தினுடைய திருவழகும் ஆமண்ணே கமுகம் கோல சாய்ந்தது போல் சாய்ந்த கண்ணியோட கழுத்தழகா பைத்தனது செய்யல் போல 10 வீரல் அழகும்
மரணத்து செயல் போல போலே அகிந்து விரல் அழகா அழகோ ஈனோத வாழையிலே யதே ஏ தாயான 4000 தம்மாய் அழகு இளவாழ தண்டு போல போலே ஏந்தனையாதுடையழகா அழகோ கட்டினு கால் கடைந்தது போல் ததை போ அந்த 12 கால் அழகா அழகோ ஆம ஓட்டு செய்யலில ஐயா செய்யலில அவளுடைய பாதோரண்டா ஆம ஓட்டு செய்யலிலே சுடலையோட கதைகள் பாட சொர்க்கேசா வரந்தருவா அப்பன் மாயாண்டி புகழை பாட ஆதி மறையோனே அருள் புரிவா ஏ அழிப்பாச்சி சுடலையா அழிப்பாச்சி ஐயோ எங்க ஆண்டவனே மாயாண்டி எங்க ஆண்டவனே யாப்பா தொட்டில போட்டாளே என் சுடர் ஒளியில் பிறந்த மாவே அழிப்பாச்சி மாயாண்டிய தொட்டில பாலாமர்தம் கொடுத்து பார்வதியால் பாலகன் சுடலையை தூங்க வைத்து விட்டு ஆமோ மேலக்கோட்டைக்கு வந்து பகவானுக்கு உபச்சாரம் செய்து ஆமண்ணே அவரோட தங்கி உட்கார்ந்துகிட்டா சரி தொட்டில போட்ட மகன் சுடலையும் மறந்தா ஆமா ஆமா பேச்சு இருக்காளே பேச்சு பிணம் பிடுங்கி பேச்சு ஏ பியாச்சி அம்மா ஆத்தா போரி போரி போறேன் பேச்சி அம்மாளும் பிரம்மசக்தியாலும் தொட்டிலே படத்துருக்காளி பேசி ஆண்டவன் சுடலைய ஆமோ எப்பா மாதவல் குடித்த மான குடித்தோமா மணிக்குடையல் நிறையாதடா அம்மாவோட பால் குடித்தா அறவையேறு நிறையாதப்பா தாயாரோட பால் குடித்தா மகனே பால் குடித்தா தன்வையேறு நிறையாதப்பா அப்படியே அப்படியே வலது கங்க பால் குடித்தா ஏ அழிப்பாச்சி மாயாண்டி நீ வளர நாள் ஆகுமடோ மையானம் போகணும்பா மாண்ட வேணும் திங்கணுண்டா பிள்ளை வானம் போகணும்பா செத்து பிணத்தை அள்ளி உங்கணுமா அன்னை பேச்சியம்மா அழைத்த போதே ஏ பேரழகே மாயாண்டி தொட்டில் வெட்டி இறங்குவாரா தா சுருவத்தை மாத்துவாரா அப்படியே 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 தொட்டிலை வெட்டி எங்க ஐயா அழிப்பாச்சு ஆண்டவன் சுடலை மாயாண்டி இறங்கி நின்று ஆமோ மையானம் போகணும்னா நம்மளுடைய சொரூபத்தை மாற்ற வேண்டும் ஆமா இப்படியே போக முடியாது இல்லையா இப்படியே போக முடியாது என்று சொல்லி ஆமா அழிப்பாச்சி ஆண்டவன் சுடல அக்கினியை வரவழைத்து ஆன பந்தமா பிடிக்கார் ஆமா ஆன பந்தமா கொளுத்துதாரு குபேரனை வரவழைத்து குல்லாவாக மாட்டுகிறார் சரி இந்த மைக்கு சாயண்ட் மைக்கு சந்திரனை வரவழைத்து சல்லடமாக போடுகிறார் ஆமோ ஆன பந்த அழுக்கு தடிங்கோடியா தம்பி சரி வீர பந்தம் வீச்சருவா ஆமா 7 மணி வல்லையும் இடையில் ஒரு சல்லடம் சல்லடா 5 மணி வல்லையும் அறையில் ஒரு சல்லடம் ஆமையா இப்படி வேண்டிய காரியங்களை மாற்றி சரி அம்மாட்ட சொல்றாரு அம்மா போவோமா ஐயா ஜாயிண்ட் மைக்கு ஏ தாய் நாம போவோமா அவர் இல்ல
கச்சை வருந்து கட்டி கருங்கச்சை சுங்கலிட்டு சுங்கலிட்டு பட்டு கச்சை பவள கச்சை பார்வைக்கு ஏத்த நீல கச்சை ஆமோ ஆமா இப்படியெல்லாம் ஆண்டவன் மாற்றிக்கொண்டு அவையோ அம்மாளாகி பேசியம்மாளோட ஆமா மையானம் போக வேணும் என்றால் பாச்சி சுடலை மாயாண்டி திரும்ப ஆமோ இந்த மாயாண்டி திசை திசையாக திரும்பும் போது என்ன என்ன சுடலையுடைய பார்வை பற்றி யார் இறந்து போறாள் தெரியுமா? யாரம்மா? அம்மா திக்கி எட்டு திரும்புவாரா, திக்கி எட்டு திரும்புவாரா சிவசுடலை மாயாண்டி நாலு திக்கு பாப்பாரா நல்ல சிவன் பெத்த பிள்ளை திசை திசையா திரும்பும் போது அழிப்பாச்சி சுடலையோட கண்ணுக்குத்தான் அந்த கோலம் பிறந்தா அழகு புள்ள பாப்பாத்தி தாய்க்கு தலம்மவளா தல புள்ள சூலியம் எட்டு மத்த கற்பனை இறங்கி திசை திசையா திரும்பும் போது அவளுக்கு ஆகாத நேரமோ மாயாண்டிக்கு ஆகக்கூடிய நேரம். திசை திசையா திரும்பி பார்த்தார்லா ஆன குட்டி ஐயர் மகா அழகு பெண்ணால் பாப்பாத்தி. ஆமையோ வரீங்களா? வரியம்மா. ஆனை குட்டி ஐயர் மகா அழகு பிள்ளை பாப்பாத்தி ஆனவள் சுடலையோட பார்வைப்பட்டு இறந்து போனா பாப்பாத்தி. இறந்து போன பாப்பாத்திய ஜனத்தாரும் ஜனத்தாரும் அழிவி கொழுப்பாட்டி கட்டிடத்தில் தூக்கி வைத்து மையான கரையதுக்கு மையான கொண்டு போறார் பாப்பாத்திய. கரையதில சுடலைக்கு தான் ஏற்றபடி கல்லடிக்கு வரவடிக்கு கட்டை மேல பிரைத வைத்து எண்ணெயருவடி ஈரம் மண்ணை மேல பூசி பரத்தி எருவடிக்கு பரத்தி எருவடி பச்சை மண்ணை மேல பூசி தொண்டு போட்டிருக்காங்க. 7 வாச தொண்டு. ஏமா காலையும் போத்தி போய் துருத்தி போட்டாதான் மண்டையில தீ பிடிக்கும், சிறையிலே தீ பிடிச்சு எரியும். அதனால கல்லடைக்கு விரவடைக்கு கடவுளுடைய அருளால சுடலையுடைய மகிமை தெரிந்து மையானத்திலே துருத்தி போட்டு ஊதுகிறார். துருத்தி போட்டு ஊதாங்க. 7 வாச தொண்டுலையும் காத்து போன தனைய சிறையில தீ பிடிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா காத்து போன முடியா அப்படின்னா எப்படியா தீ பிடிக்கும்? வேற ஆபுங்கணுமா பத்தியா அப்படிதானே எரிக்கும் வேணும். ஒலைக்கு போய் பார்த்திருக்கேன். ஒலையில துருத்தி போடுவாங்க, அப்படியே அமுக்கி புஷ் புஷ்னு மேல எங்களுமா காத்து போவோம். காத்து போக போக கங்கு கண 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 கணன்னு இருக்கும், அப்படியே எரியும். அதே மாதிரி பேனா அப்படி நின்று அப்படியே எரியுது. அதே மாதிரி காற்று போக வீச மண்டையிலே தீப்பிடித்து மானம் மற்றும் புகை கிளம்புகின்றது. கும்பியிலே தீப்பிடித்து கொழுந்து விட்டு எரிகிறது. சவவாட பெணவாட சாமி அழிப்பாச்சி ஆண்டவன் சுடலைக்கு அடித்தது. சரி, பிணவாடை சவவாடை கண்ட பேரழகை மாயாண்டி இப்பமே போனோம். ஆமா, இப்பவே மையான போனோம். எப்ப நம்மளால இனி பொறுமையாவா என்னால இருக்க முடியலங்க. துடிப்பு இருக்கா? துடிப்பு. அதனால இப்பமே போவோம் என்று சொல்லி ஆண்டவன் அழிப்பாச்சி சுடலை முண்டு சுவாமி எப்படி பேச்சு பிரம்மசக்தியோட மையானம் போவோம் என்று இப்படி வருகிறார் தானா? ஏ அழிப்பாச்சி சுடலை ஐயா, அழிப்பாச்சி சுடலை ஐயா, பேச்சியும் அழைப்பாளா தாயும் மகனுமாக கைலாச வாசல் விட்டு எங்கே எங்கே வாராளானா மையான கரையதற்கு மாயான அவ சுடலைய உழைத்து வாரா.
கரையதில அழிப்பாச்சி சுடல ஐயா வலத்தை சுத்தி இடத்தவாரா வலது காலம் மண்டி போல் இடத்தை சுத்தி வளர்த்தவார் இடது கால மண்டி போல் வலது திரு கையால மூட்டத்தை உழப்பான் முண்டசாமி சுடலை மூட்டோட இழுப்பான் வங்கி கொண்டு குத்துவாரா வங்கி கொண்டு அவன் மணி குடல உருகுவாரா மணி குடல உருகுவாரா அழிப்பாச்சி சுடலை மாலையாக போடுவார் இறக்கொல்ல தம்மரத்தெடுத்து தும்பார் முட்டெலும்பு ஒடிப்பார் மையான கரையதில் முறுக்கு போல தும்பார் படையெலும்பு எடுப்பார் ஓசையா இடுப்பெலும்ப இனிப்பிச்சவா உண்பாரா இடுப்பெலும்பு ஒடிப்பாரா மண்டைய தேருவாரா ஏ ஐயா அழிப்பாச்சி சுடல மாயாண்டி ஏ மாயாண்டி என்ன என்ன மண்டைய திருவி அப்படியே பக்கத்துல வச்சு மாங்காவை கரு கரு கடிச்சு தின்னது மாதிரி நறுக்கு 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 நறுக்குன்னு கடிக்காரு அப்படியே கரு கருக்கு அப்படியே கடிக்கும் இடுப்பு எலும்பு அவருக்கு அடுப்பு மாதிரி இருக்கு இடுப்பு அடுப்பு மாதிரி இருக்கு அடேங்க அப்பா மண்டையை திருவி அழிப்பாச்சி சுடலை மா பூசை போடுகிற போது அம்மா இருக்காளே பேச்சு பிணம் பிடுங்கி பேச்சு அவ மகனுக்கு சபவாடை பிணவாடை ஊட்ட வேணும் என்று அவ குழி புள்ளைய போடுங்க வாழா போடுங்க வாழா குழி புள்ளைய பிடுங்க வாழா மடியில் போட்டு அழகு பாப்பா பாப்பா மாயாண்டிக்கு கொடுப்பாளா ஏ பிச்சு பிச்சு திங்கார பேய்களுக்கு ராஜாவா வாயால திண்ணே வீணும் அவர் வயர்களெல்லாம் ஊன்வாடிய கையால திண்ண வீணும் ஐயா திண்ண வீணும் கடவா எல்லாம் ஊன்வாடிய உடையா திண்ண வீணும் திண்ணையப்பம் போடுவாரா திசை திரும்பி பாப்பாரா நாலுதுக்கு திரும்புவாரா ஏ நல்ல சிவம்பத்த உள்ள திக்கு எட்டு திரும்புவாரா ஐயா திரும்புவாரா ஏ அழிப்பாச்சி சுடரே ஐயா ஆமா திரும்புவாரா அகில இன்பனா திருப்புவாரா அழிப்பாச்சி சுடலையா திசைகள் அட்டும் பாப்பாரா மாயாண்டி சுடலை செய்வாய் அழி போடுவாரா ஆண்டவன் அழிப்பாச்சி அழி போட்டுக்கொண்டு ஆயாலும் புகழும் மையானம் போய் மாண்ட பிணத்தை அள்ளி சாப்பிட்டு ஆமா வாயால தின்ன பிணம் வயிறெல்லாம் ஊன்வடிய கையால தின்ன பிணம் கடவாயெல்லாம் ஊன்வடிய திண்ணை ஏப்பம் போட்டு திசையை திரும்பி பார்த்து வாயால தின்ன பிணம் வயிறெல்லாம் கொஜு 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 கொஜுன்னு ஊன் வடிகிறது கையாலே தின்ன பிணம் கடவாயெல்லாம் ஊன் வடிகிறது தோளு மாலை தொங்கு மாலை
கக்கத்திலே சிலது பிணத்தை கட்டியாக இடுக்கி ஆமோ மையான வந்த மாயாண்டி ஏய் அம்மா கிட்ட பேசுகிறாரு. அம்மா ஏ அம்மா நம்ம மையான வந்துட்டோம், ஆமா மாமுசத்தை கலந்துட்டோம், கலந்துட்டோம். இனி நாம கைலைக்கு போக வேண்டும் ஆமா ஆமா அப்படின்னா அம்மாளை அழைத்து கொண்டு சரி ஆண்டவன் சுடலை அப்படியே கைலாசத்துக்கு வருகின்றார். ஆமோ இந்த சிறப்பான வேளையில இந்த சிங்கார மேடையில இந்த சிங்காரம் இடையில இந்த சிறப்பான வேளையிலே சிங்காரம் இடையிலே ஆமா 4000 அம்மாளுடைய திருவாலயத்திலே சரி ஆண்டவன் அழிப்பாய்ச்சி சுடலை பாடுகின்ற பொழுது சரி பாடுநாமலுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும் என்று ஆமோ பரிசளித்த செல்ல செய்மான் சந்திரன் அவர்கள் ஆமா அன்னாருடைய அருந்தவ செல்வம் தவக்குமாரர் 4000 அவர்கள் அன்னாருடைய அருந்தவ செல்வம் தவக்குமாரர் நம்ம அருமை மருமக பிள்ளை அகில இந்தன் அவருடைய திருக்கரத்தினாலே ஆமா அத்தைக்கு 51 லட்சத்தை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். உள்ளார்கள் அவனை விட்டெடுத்த தாய் தந்தைகளோட சரி கூட பிறந்த சகோதர சகோதரர்களோட ஆமா மாமன் மைத்துனரோடு தொட்டில் பிள்ளை முதலும் சரி 4000 அம்மா அருளாலையும் அழிப்பாச்சி சுடலை கிருபைனாலையும் ஆமா அவங்க குடும்பம் எல்லாம் எப்படி வாழ வேணும் என்று தெரியுமா? எப்படி எப்படி வாழ வேணும் 100 கோடி, வாழ வேணும் 100 கோடி, மலை முருகே அருளாலே, மலை முருகே அருளாலே, வாழ வேணும் மலை முருகே. ஒன்று 10 100 கோடி உயரணுமே கையிலை போடு, பட்டி அங்க பெருக வேணும், பட்டி அங்க பெருக வேணும், பால்பானை பொங்க வேணும், அங்க பால்பானை பொங்க வேணும், பட்டி அங்க பெருக வேணும். நம்மளுக்கு பரிசளித்த நல் உள்ளங்கள் அத்தனை பேர்களும் ஆமா அம்மா 4000 அம்மாளுடைய கிருபை கடாட்சியம் எல்லாம் கிடைத்து கிடைத்து நீடோடியே வாழ்க வளர்க வென்று நாங்க வாழ்த்துகிறோம் ஐயா. அமையா அமையா ஆண்டவன் சுடலையை ஆ, வேண்டிய அளவுக்கு பிணத்தை சாப்பிட்டுட்டு சரி கட்டியா கொஞ்சம் தூக்கி கெட்டி புட்டணமா புடதிக்குள்ள போட்டுக்கிட்டாரு. அவன் அப்படியே போட்டுட்டாரு மிச்சம் உள்ள பணத்தை எல்லாம் இன்னைக்கு வேணும், நாளைக்கு வேணும், நாளை கழிச்சு வேணும்னு சொல்லி மிச்சம் பிடிச்சி வைக்காரு. மிச்சம் பிடிச்சு வைக்காரு, மிச்சம் பிடிச்சு வைக்காரு. ஆமா அதே மாதிரி நம்மளும் செய்யணும். அன்னைக்கு வாங்கின சம்பளத்தை அன்னைக்கே செலவு பண்ணிடக்கூடாது. அண்ணன்னைய காசை அண்ணன்னைக்கு செலவு பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்கணும். இன்னைக்கு வேணும், நாளைக்கு வேணும், நாளை கழிச்சு வேணும்னு பத்திரம் பண்ணி வச்சாதான் ஆமா நம்ம பலன் பெறலாம். கண்டிப்பா அப்பப்போ வாங்கினதை அண்ணன்னைக்கு அடிச்சிட்டு ஆ மறுபடி பறக்க பறக்க முடிக்க கூடாது. பிற 2 நாள் கழிச்சு ஒண்ணுமே இல்லைன்னு பறக்க பறக்க முடிக்க கூடாது. ஆமா பேருமா இந்த ஊர் தானே ஏக்கா, இந்த ஊர் தானே. அவர்களோட சரி பாடுநாமலை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று 4000 அம்மாளுடைய திருவாலயத்திலே அவையா சுடலை புகழ் பாடும் போது பாடும் கலைஞர்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும் என்று சரி பாருலகுக்கெல்லாம் படியளக்கக்கூடிய அவையா பகவான் பார்வதியுடைய திருநாமத்தை பெற்ற சரி அக்காள் பரமேஸ்வரி அவர்கள் ஆமா சாமி ஆடும் குல கோமரத்தாடி அவையா மத்தியான குடையில அம்மா 4000 ஏய் ஏய் அம்பாளுடைய அருளோட ஆடிக்கொண்டு அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் சரி அக்காள் பரமேஸ்வரி அவருடைய திருக்கரத்தினாலே ஆமா பாடும் தங்கைக்கு 100 லட்சத்தை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். அவையோ அவரவர் குடும்பம் குலகோத்திரம் சரி வழி வழி வம்முஷம் ஆமா உற்றார் பெற்றார் உறவு முறையார்களோட ஆமாண்ணே 4000 அம்மா அருளால எப்படி வாழ வேணும் என்று தெரியுமா? எப்படி வாழே வேணும் ஐயா, வளர வேணும், வாழ வேணும் ஐயா, வளர வேணும்,
வள்ளல் சிவனாரோட அருளால ஒன்று பத்து 100 கோடி உயரணும் ஆதி கையிலை போல சுடலையோட அருளால சுகமுடனே நீடோடி வாழ்க இந்த 4000 அருளாலே அக்கா குடும்பம் எல்லாம் இன்னைக்கு நலமுடனே நீடோடி வாழ்க வாழ்க அம்மா அருளால. ஆமா நீர் வரணும்னா வரணும், நீர் போகணும்னா போக என்ன தவிடுது நீ புள்ள நினைச்சுக்கிட்டியாரா? அதானே அதானே ஈசன் சங்கரன் சரி சங்கர பாண்டியன் என்றெடுத்த ஆமோ இந்த ஆண்டவன் அழிப்பாச்சி சுடல. அவையா நான் சாதாரணமா போக மாட்டேன். சரி பூலோகம் போகணுமானா ஆ இந்த கைலாசத்துல எனக்கு புகழ் பெரிய குடைகள் எல்லாம் வேணும். வேணும் வேணும் கொடை வேணும். என்ன குடை வேணும் உனக்கு? உனக்கு பட்டன் கொடை வேணுமா இல்லை சாதா கொடை வேணுமா? பட்டன் குடையே உங்க அம்மா கிட்ட கொடு, சரி சாதா குடையே உங்க அப்பாட்ட கொடு. அவை என்ன குடை? அதை நீயே வச்சுக்கோ. அதனால குடை போட்டு கேட்கிறேன் என்றார். ஆமா மண் குலைத்து பீடம் போட்டு மாயாண்டி என்று எழுதி, சரி முன்னாலே ஒரு பீடம் போட்டு முண்டசுவாமி என்று எழுதி, பக்கத்திலே பகவான் பார்வதிக்கு ஒரு பீடம் போட்டு ஆமோ அதான் சிவனடைந்த பெருமாள் உட்கார்ந்துகிட்டு இருப்பார். சரி இன்னைக்கு மாயாண்டி பூலோகம் வரும்போதே என்ன கூட்டமிட்ட தேவதைகளுக்கெல்லாம் அங்க நிலையம் கட்டிருக்கிறாரு. சரி 8வது பீடம் போட்டு ஏடி வைத்து மலை சாத்தி சாத்தி உச்சி கலச வைத்து உச்சி மாலை போட்டு ஆமோ ஆண்டவனுக்கு அது மத்திரம் போதாது, ஆமா ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பாகவே போட வேண்டும். ஏப்பா ஒரு கோட்டை அரிசி போடணுமா? ஆமா சரி ஆனக்கால் அப்பளம் 61 கோழி முட்டை, சரி முட்டையோட முருங்கக்காய். ஆமா கைலாசத்துல எனக்கு அடப்பு போட்டு கொடை கொடுக்கணும்னாரு. ஆமா ஆமா எப்பா ஏ அழிப்பாச்சி சுடல என்ன என்ன கொடை கேட்க சரிதான் உனக்கு தாரேன். அவன் என்னமோ கேட்கான் கேளுப்பா. உனக்கு தான் போடணும் ராசரிசிய. அவருக்கு சம்பா அரிசிடா, சம்பா அரிசிடா. சரி அது சிகப்பு சம்பா. என்ன சம்பா? ஆமா சிவப்பு சம்பா சிகப்பு சம்பா. சூப்பரா இருக்குமே. அதனாலே ஆண்டவன் மாயாண்டிக்கு நீ சாப்பாடு கேட்க சரிதான், சரி ஆனா சைவ படப்பு வேணா போட்டு தாரோம். ஆமா அசைவம் கேட்காத. சோறு பொங்கி ஆமா சாம்பார் பச்சடி அவியல் நெய் நெய் பால் தயிர் இப்படி பச்சளை பலகாரங்களை படைத்து ஆமோ நாங்க படப்பு தீபாரணம் நடத்துவோம். நடத்துறேன். அப்படி அப்படி எடுக்க முடியாது. அதுல வருதா? கேமரா நல்லா எடுக்கும். சரி நல்ல கேமரா இருக்கு. அதனாலே பாருங்க. சரி வாட்டப்புல போட்டு விட. வேணும் வேணும் சரி அப்படின்னு கேட்டாரு. முண்டனுக்கு சட்டியில சோறு போட்டு வைக்கணும். ஆமா இப்படி கொடை கொடுத்தீர்களானா ஆமா உங்க மகை சுடலை நாம் பூலோகத்துக்கு போவோம் என்றார். சரி அந்த வார்த்தையை காதிலே கேட்டு கேட்டு கைலாசத்திலே தேவர்களும் மூவர்களும் எல்லோரும் ஒன்றாக கூடி கூடி சுடலைக்கென்று ஈசானியத்திலே காணி நிலம் பிரித்தோ ஆமோ அதிலே காலு நட்டி மாலு கட்டி காடு சுத்தி சிறுக்கி சரி சுடலைக்கு கொடை கொடுத்தவனை பூலோகத்துக்கு அனுப்ப வேணும் என்று தொட்டில போட்ட உடனே ஆமா என் மையானம் போயிட்டு வந்திருக்கான். மையானம் ஆமா ஆமா எலும்பு கடிச்சிருக்காதான் பல்லு போயிருச்சு. எலும்பு கடிச்சிருக்காரு. மையானம் போய் வந்ததுனால இந்த மாணிக்க கைலைக்கு ஆகாது சரி என்ற ஐயா சுடலைக்கு கொடை கொடுக்க வேணும் என்று ஆமா கையிலே எப்படி கொடை கொடுக்கிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி மண்குலைத்து பீடம் போட்டு மண்குலைத்து பீடம் போட்டு மாயாண்டின்னு எழுது வரா முன்னால் ஒரு பீடம் போட்டு 2 எழுதோ வரா அழிப்பாச்சி சுடலையா ஏ கருத்து பாண்டி மயாண்டி ஏ பேச்சைக்கு ஒரு பீடம் பிரம்மசக்திக்கு ஒரு பீடம் ஏ கல்லால் ஒரு பீடம் போட்டு கடவுள்
சுடலை என்று எழுதுவாரா எப்பா முன்னால் ஒரு பீடம் போட்டே முண்ட சுவாமி என்று எழுதுவாரா இட்டாத வீடம் போட்டே இட்டாத வீடம் போட்டே அங்கே அணி வைத்து மாலை சாத்தி ஓடியா ஓடியா அங்கே அணி வைத்து ஏமா கைலாத வாசலில பந்தலுக்கு கால் நாட்டி அங்க பருவாளை குலை நிறுத்தி கொட்டையை அலங்கரித்து அங்க குலம்புகள தொங்கலிட்டா வாழை கமுகளா வாழை நல்ல கமுகளா அங்க மாவிளையான் தோரணமா ஐயா அடிப்பாச்சி ஆண்டவை சுடல பந்தல் நிறுத்தி பருவாளை குலை நிறுத்தி கொட்டகையை அலங்கரித்து குழும்புகளை தொங்கலிட்டு வாழை கமுகுகள் மாவிலை தோரணங்களோட மாயாண்டிக்கு மலைவளத்திலே குடை கொடுக்க வேணும் என்று எட்டாத வீடம் போட்டு அணி வைத்து மாலை சாத்தி உச்சி கலச வச்சு சுடலைக்கு உச்சி மாலை போட்டு எங்களத்தால ஒரு வீடம் விமலன் மகன் சுடலன்னு கல்லால ஒரு வீடம் கடவுள் மாயாண்டின்னு மண்ணால ஒரு வீடம் மாயாண்டி என்று இப்படி பீடங்களை போட்டு கொடை நடக்கிற போது பார்வதி சொல்லுகின்றாள் அத்தா உங்க மகன் சுடலைக்கு கொடையை கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கல ஐயா பூலோகத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கல எங்க அண்ணன் கண்ணே வர வேண்டாமையா உங்க கொடைக்கு வரம்ல மச்சிர இல்லாத கொடை அது என்ன கொடை சுடலைக்கு சாமியாட யாரு போட்டிருக்க கையில காப்பு கட்டியிருக்கா யாரு பகவான் கட்டிருக்காரு பகவான் கட்டியிருக்காரு சுடலைக்கு பேச்சியம்மாளுக்கு யாரு நோம்பு போட்டிருக்கா பார்வதி கட்டியிருக்கா அவர் ஆடுனா அவளும் ஆடணும் அவ ஆடுனா அவரும் ஆடணும்ல இப்ப சாமி அவரு அந்த காலத்துல அற்ப சொற்பமா ஆடி இருக்காங்க சாமி ஒரு ஆளு மேல 2 ஆளு மேல வந்திருக்கு இப்ப எல்லாம் குடும்பத்தோட அப்பா இப்போ ஒரு வீட்டுல குடும்பத்தோட சாமி ஆட்டம் தான் அப்ப போட்டி போட்டு ஆடுறாங்க நீதான் ஆடுவியோ பக்தி வந்து பத்தி முத்தி பரவசம் கூடி நிக்கி எல்லாரும் இருக்கணும் குடிக்கு மாலையை போட்டு கும்மி அடிச்சு குலவை போட்டு சப்பர அலங்காரம் பண்ணி இங்க இருந்து நட பயணமா இருக்கணும் குடிக்கு போறாங்க ஓம் சக்திக்கு மாலை போட்டு ஆடி பாடி அங்க போறாங்க திருச்செந்தூருக்கு மாலை போட்டு போறாங்க திருச்செந்தூருக்கு மாலை போட்டு அதாவது 10 நாள் இல்ல 20 நாள் இல்ல 21 நாள் விரதம் 11 நாள் விரதம் ஒரு மாச விரதம் 3 மாச விரதம் என் பெருமா முருகப்பெருமானுக்கு மாலை போட்டு போறாங்க இல்லையா எதுக்கு போறாங்க தை பூசத்துக்கு பூசத்துக்கு போவாங்க பொங்கலுக்கு போயிட்டு பாதி கூட்டம் வந்தாச்சு பூசத்துக்கு எல்லாரும் மாலை போட்டிருக்காங்க எதுக்கு மேல போட்டிருக்காவோ முருகன் கோயிலுக்கு என்ன வரம் கேட்டு போட்டிருக்காவா அவளுக்கு என்ன வர மனசுல நினைச்சிருக்காவளோ அதை நினைச்சு போட்டிருப்பாவா புள்ள இல்லன்னு இப்ப அதுக்கு மேல போட்டிருக்காவளா வீடு வாசல் சுத்தப்படும் இல்ல செய்த பாவம் போட்டு மேல போட்டிருக்காவளா அப்படி போட்டாலும் போட்டிருக்காளா அதனால ஆண்டவன் மாயாண்டி அழகு பிள்ளையான சுடலைக்கு கையிலே கொடை கொடுக்கின்ற பொழுது எங்க அண்ணன் கண்ணே வரணும்னா உடனே கண்ணனுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் கண்ணபெருமான் சொல்கிறார் அம்மா சுடலை கொடன்னு சொல்லுதிய உங்க கொடையில பொங்கல் வைப்பிய கடாய் வெட்டுவிய எனக்கு ஆவாத நான் சைவம் இல்லன்னாரு என்னை மூந்தி கருக்கல்ல சுவாமி அலங்காரம் செய்து அலங்காரண தீபம் ஆதாரணை நடக்கும் அப்ப மட்டும் நின்னுட்டு நீ அப்ப வந்தா அப்ப மட்டும் தலையை காட்டி நீ பால் போயிரு அந்த கொடையில தலையை காமிச்சு நீ வந்துடணும்னா என்ன என் அண்ணன் நீ வரும்போது சும்மா வந்துடாத
ஆமோ உங்க மச்சான் விரதம் பிடிச்சிருக்காவோ சாமி ஆடுனாலும் ஆடுவாவோ அவன் என்னச்சா எட்டு வாண்ணே உன்னால ஏண்டது அவளுக்கு ஒரு வேட்டையும் துண்டு எடுத்துக்கொண்டேன் எட்டு வருவியா வார ஆற என்று கண்ணபெருமான் சம்மதித்து சரி அத்தானுக்கு வேஷி துண்டெடுத்து மலர் மாலை ரோஜாப்பு மாலையும் கையில வாங்கி ஆமா மாயாண்டுடைய குடை பார்க்க மாமா கண்ணபுரமா ஆமோ பட்டநாமம் பழக்க சாத்தி இட்ட நாம 27 தொட்டது 97 ஆமையா தோகை வர்ணன் அணிந்து காலிலே தும்பு செருப்பு மாட்டி மாடி ஐயா மாயாண்டியும் கொடையை பார்க்க அந்த மாயாண்டி கொடை பார்க்க மாமா கண்ணே வருவாரா ஏ கண்ண பேரா வார போரு கைலாச வாசலில காலில் போட்டு வந்தாரே மிதியடி ஆமா ஆமா இந்த மிதியடியை கழுத்தை அழைத்து போயிட்டாரு ஆமையா உடனே அவருக்கு ஆங்காரம் கோவம் கடும் கோவம் ஆதாளி போட்டுக்கொண்டு சரி என்னப்பா நம்ம அப்பா நமக்கு 8 நாள் ஒரு வாரமா ஆமையா விரதம் இருந்து சரி காப்பு கட்டி ஆமா நோம்பு போட்டு கொடை கொடுக்க விமர்சனமா கொடுக்காங்களே ஆமா நம்ம மாமே கண்ணை என்னையா மிதியடியோட கோயிலுக்குள்ள வராரு அதான மருமோ ஜாதி தெரியாம மாமா அதான் கோயிலுக்குள்ள எந்த கோயிலுக்குள்ள வந்தாலும் மிதியடிய 10 அடிக்கு அங்கிட்டு போட்டுட்டு வந்துடணும் ஆமா அதான் காலுக்குள்ள செருப்பு போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள வரக்கூடாது கண்டிப்பா அது ஒரு பெரிய கஷ்டம் பாருங்க ஆமா அதனாலே ஏய் மாமாவை கண்ட அழிப்பாச்சி ஆண்டவன் மாயாண்டி மாயாண்டி சுடலை ஆங்காரம் ஓங்காரம் ஆதாளி சத்தம் போட்டு ஆமோ எப்படி பாக்குறது ஆனா எப்படி ஐயா மண்ணாலே போட்டு விடும் மண்ட உருட்டி பாக்குதையா கல்லால போட்ட வீடும் ஐயனை போட்ட வீடும் அங்க கண்ணூருட்டி பாகுதையா சாமி கல்லால போட்ட பீடும் கல்லால போட்ட பீடும் கண்ணூருட்டி பாக்குதையா எங்கலத்தால் போட்ட பீடும் வெறி கொண்டு ஆடுறையோ ஆடுவாராம் பாடுவாரா சுடல ஆதாளி போடுவாரா போடே தகதே மண்ணால போட்ட விட மாமாவை கண்ட உடனே மண்டைய உருட்டி பாக்கு அப்படியே பாக்கு இந்த சிறப்பான வேளையில சிங்காரம் இந்த சிங்காரம் இடையிலே ஆமோ பாடம் கலைஞர்களை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று ஆமையா பிரம்மதேசத்திலே குடிகொண்டிருக்கும் இருக்கும் ஆண்டவன் அழிப்பாச்சி சுடலை ஆமையா சுடலை கோவிலுக்கு சரி பூசை செய்து வரும் ஐயா பூசாரி அவர்கள் ஆமா கணநாதனுடைய திருநாமத்தை பெற்ற கணேசன் ஓதுவார் அவர்கள் ஐயா மணி ஓதுவார் அவர்கள் ஆமா மணி ஓதுவார் தெய்வத்தினுடைய பணியே சிறந்த பணி என்று செய்யக்கூடியவர்கள் ஆமா தெய்வத்தொண்டு திருத்தொண்டு காவலா அவங்க 1 10 100 கோடி உயர வேணும் ஆதி கையிலை போல செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி ஐயா விருத்தியாகி இன்னைக்கு சீமாட்டியா வாழ்க வாழ்க அக்கா விருத்தியாகி பரிசளித்த
குடும்ப குலகோத்திரம் எல்லாம் வாழ்க வளர்கவென்று சரி 4000 அம்மாளை வணங்கிக் கொண்டு நான் கதைக்கு வருகின்றேன். அமையா அமையா பேச்சி அம்மா சுடலைக்கு வேண்டிய அளவு பிணத்தை ஊட்டி ஆமா சவப்பால் கொடுத்து சரி தலைமகனாகிய அழைப்பாச்சி ஆண்டவனை அழைத்து கொண்டு மையானக்கரையை விட்டு மாணிக்க கைலாசத்துக்கு வாரா. சரி இந்த சொருவத்துல தொட்டிலுக்குள்ள போய் படுக்க முடியுமா? முடியாதல்லவா? சுய சொருவத்தை குறைத்து தொட்டிலுக்குள் போய் அமர வேணும் என்று அழைப்பாச்சி மாயாண்டி ஆமா ஆமா தொட்டில் பக்கம் வருவாரா, தொட்டில் பக்கம் வருவாரா, சொருவத்தை குறைப்பாரா. பெரிய ஆளா வளர்ந்த ஐயா புள்ள போல மாறுவாரா, கொடி போல வளர்ந்த சுவாமி அழைப்பாச்சி சுடல ஐயா சிறு குழந்தையா மாறுவாரா. ஒரு மலையாள புள்ள போல மட்டன் சிறு குழந்தை போலே பால் குடைக்கும் பாலகனா, பால் குடைக்கும் பாலகனா எங்க பகவானும் மாறுவாரா. அழைப்பாச்சி சுடலை ஐயா புள்ள போல சொர்வம் கொண்டே மகுடமாக படுத்திருந்தார். நம்ம மாதா இங்கே வரவ மாட்டா. சாப்பிட்டுட்டு புள்ள அழாம படுத்திருந்தா பெத்ததா என்ன செய்வா? அவ வேலையைத்தான் செய்ய ஆரம்பிப்பா. அந்த காலத்துல வீட்டு வேலை நிறைய பெண்களுக்கு, இப்ப வேலை சுருக்கம். அப்ப விரவு விறகிட்டு வந்து அடுப்ப பத்த வச்சு அந்த தீ எரியலன்னா நறுக்கரிசி விழுந்துரும், அரிசி களைஞ்சு அடுப்புல போட்டா. அதனால சோறு வந்து தீ எரிக்கிறதுக்கு முன்னாலே இருக்கணும், அடுப்பு முன்னே இருப்பா இருக்கணும். புள்ளை எந்திக்க முன்ன குட்டி மசாலாவை அரைக்க அம்மியில தானே அரைக்கணும். ஆமா இப்ப இல்ல மிக்ஸி. ஆமா தேங்காவை நறுக்கி போட்டு ஒரு சவுண்டு காக்கு ரெடி. ஒரே அரை சுக்கா ஆக்கிறோம். அடுப்பை பாத்தியா? அடுப்பு இப்ப விர வச்சா அடுப்பை எரிக்கும். துப்பாக்கி கொண்டு ஒரு சுடு. டக்குன்னு ஒரு அடி அடிக்க தீப்பிடிக்கு. இப்ப எல்லாமே நமக்கு வேலை சுருக்கம். அந்த காலத்துல பெண்களுக்கு வேலை அதிகம். அப்ப நம்ம மகுனமா படுத்திருந்தா புத்தனார் டிகேச்சி காலனியா? டிகேச்சி காலனியிலே வசித்து வரக்கூடிய பூமான் மாரியம்மாளுடைய நாமத்தை பெற்ற மாரிமுத்தவருடைய திருக்கரத்தினாலே புலமைக்கு கட்டிட கலைஞர். வேலை பார்த்து இழைச்சிட்டா ரொம்ப நில விட்டா விடுவீங்க, வட்டு விட வேண்டாம். ஆமா அப்படியே அச்சில வார்த்தை மாதிரி நிக்கும். ஆமா கதவு நல்லா சேரும். அதனால கட்டிட கலைஞர் மாரிமுத்தவருடைய கரத்தினாலே நம்மளுக்கு 20 லட்சத்தை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். அவரோட குடும்ப குலகோத்திரம் செய்யும் தொழில்கள் எல்லாம் 4000 அம்மா அருளாட உயர வேண்டும் என்று அம்மாளை நான் வாழ்த்துகிறேன் ஐயா. ஆண்டவை தொழில்களை படுத்துக்கிட்டு நினைக்காரு, மகனம்மா படுத்திருந்தா நம்ம அம்மா வரமாட்டா, நம்மளை அள்ள மாட்டா, அரவணைக்க மாட்டா, கொஞ்சம் மாட்டா, கொலாவ மாட்டாள் என்று சொல்லி அடைப்பாச்சி ஆண்டவன் எப்படி அழுகுரல் போடுகிறாரானா, எப்படி ஐயா வயர் பசித்த புள்ள போல, வயர் பசித்த புள்ள போல அழுகுரலும் போடுவாரா, குரல் துடைத்த புள்ள போல் அடைப்பாச்சி சுடல ஐயா குரலோச போடுவாரா. குவா நல்ல குவா என்று குவா நல்ல இவர் குரலோச போடுதாரே, குவா நல்ல குவா என்று மாயாண்டி போட்ட சத்தம் மாதாளும் காதல் கேட் சுடலை அவர் போட்ட சத்தம் சோதி சக்தி காதல் கேட் முண்டசாமி போட்ட சத்தம் முண்டசாமி அந்த கையில எல்லாம் முழங்குதையா, முண்டையா சாமி போட்ட சத்தம் அவ அழுகுறலும் சத்தம் கேட்டு சத்தம் அழுகுறலும் சத்தம்
சத்தம் கேட்டு ஆகிசத்தே பார்வரியா ஏ ஆண்டவனே பவானே யாருமமாக சுடல ஐயா வயர் பசித்து அழுகுதானே அவனுக்கு வார்க்க போறேன் பாலாமேதம் அவன் குடல் உடைத்து அழுகுதானே ஐயனே அழுகுதானே இப்ப கொடுக்க போறேன் பாலாமேதம் ஓட் 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 சொடல என் புள்ள ஈயமா துடிக்கானே துடிக்கா அழுதா கொலையில பிறந்த புள்ள அந்த காலத்துல புள்ள அழுதா சிறியவர்களுக்கு அதை பத்தி தெரியாதான் பெரியவங்க கிட்ட வந்து வயதிற்கு முதிர்ந்தவர்கிட்ட வந்து கேட்பாங்களே ஏத்த என் மவன் உறங்கே மாட்டக்கானத்த ஈயமா துடிக்க என்னத்த செய்யலாம் ஏடி பால் குடுத்தியா அத்தை குடிக்க மாட்டக்கான அத்தை அப்ப கேப்பா ஏட்டி உன் மவனை தூக்கிட்டு வா உரங்குற விழுந்திருக்கான்னு பாப்போம் உரங்கலகான்னு பாப்போம் இல்ல சீர்கோளாறு இருக்கான்னு பாக்க நான் ஆச்சு சீர் கோளாறு இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்த உடனே நெஞ்சு உரம் விழுந்திருந்தா நெஞ்சை தடவும் போது ஆளும் ஏட்டி நெஞ்சில எல்லாம் பிடிப்பு கிடக்கு அப்படின்னு தட்டி விடுவாங்க காத்த பிடிச்சு பாப்பாங்க காத்து உரம் கிடந்தா காத்த தொட விடாது காரு 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 கத்தும் அந்த அன்னைக்கு எண்ணெயை காதுல தடவிக்கிட்டு அந்த உரம் விடுது வரைக்கும் அதை கத்திக்கிட்டே இருக்கும் அது தடவை 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 அப்படியே உரம் அப்படியே விட்டுரும் உரம் விட்ட உடனே அழுவையும் அது நிப்பாட்டிடும் வேலை எடுக்கா நானும் என் பேரனை உரம் தடவி சொலவுல போட்டு பிடச்சாத்தான் செத்த சும்மா இருப்பான் இல்ல வாழ் 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 வாழ்னு அவை காடு ஓட்டுக்கிட்டு இருப்பான் அதே மாதிரி என் மகன் ஈயமா துடிக்கானே என் ஆண்டவன் சுடலையே நான் இப்பயுமே போய் பார்க்க போறேன் என்று ஆதிபராசக்தி அங்கையர் கண்ணி அகில ஆண்ட கோடி அலைமகள் முலைமகள் மலைமகள் உமா மகேஸ்வரி பார்வதியால் வருகின்றாள் என் பார்வதா தேவி மேல கோட்டை வாசலை விட்டு வடக்கு கோட்டைக்கு வரும்போது எங்க ஐயா சாப்பிட்ட சவவாட பிடவாட சந்தனமா மணக்கு அப்படியே மணக்கு மணக்கு பிடவாட சுடலைக்கு பிச்சி பூவா மணக்கு அவருக்கு மணக்க ஆத்தால வர விட மாட்டேக்கு அப்படியே வீசுது சபவாடடைக்கு சத்திக்கு பிணவாட கண்டா சைவ கையில சபவாட அடிக்கக்கூடிய காரணம் என்ன என்று தொட்டில் பக்கோ வருவாளா தொட்டில் பக்கோ வருவாளா சுடலையவும் பாப்பாளா வாடி மதி கொழுந்து வாயால திண்ண வேணும் அவருக்கு வயர்களெல்லாம் உன்வாடியே ஏ கையாலே திண்ண வேணும் கடவாயெல்லாம் உன்வடிய படுத்திருக்கும் ஆயாண்டிய படுத்திருக்கும் ஆயாண்டியை அந்த பார்வதியா பாப்பாளா எங்க போன ஐயா இதுவரைக்கும் எம்மகனே சுடேல ஐயா என் அப்பா சைவ கையில சபவாட அடிக்க மகனே அசைவ கையில அழுகின பிணமா மணக்க சைவ கையிலே படுத்த மகன் சபவாடைய கலக்கலாமா எங்க ஐயா போன
என்று அந்த ஆண்டவனாய பகவானை நினைத்து உன் பக்கம் முகம் முடிக்க முடியலையா? அந்த பார்வதா தேவி ஆமா நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு பிள்ளை வரம் கேட்டதற்கும் பிணந்திண்ணிய கொடுக்கலாமா? மதள வரம் கேட்டதற்கு மையானும் போறவன மகனா நீங்க தரலாமோ? இல்லை வனம் போறவன இல்லை வனோ செல்ல பிள்ளையாக கொடுக்கலாமோ? வந்து பாருங்க உங்க பிள்ளைய அப்படின்னு பார்வதியால் கூப்பிட்டால் இந்த சிறப்பான வேளையிலே சிங்கார மேடையிலே பாடுநாமலை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று பரிசளித்த பூமான்கள் அடைச்சாணியிலே வாழ்ந்து வரக்கூடிய பூவதி சேனையர் சமுதாயத்திலே உதித்து வந்த பூமான் ஏகே சொல்லி பூசி என்னக்கு ஏகே மாரியப்பன் சேனையர் அடைச்சாணி பூமான் சீமானுடைய கரத்தினாலே நாமளுக்கு 50 லட்சத்தை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். அவரவர் குடும்பம் குலகோத்திரம் வெளிவெளி வம்சம் உற்றார் வெற்றார் உறவு முறையார்களோட 4000 அம்மாளருளாலே எப்படி அவர்கள் வாழ வேணும் என்று தெரியுமா? வாழ வேணும் சாமி வளர வளரவே வள்ளல் சிவனாரோட அருளா அருகு போல அவர் வேர்கள் மூங்கில் போல அன்னை சுத்தோ முஷியாமணி டோடி அன்னை சுத்தோ நாமளுக்கு பரிசளித்த சீமானோட குடும்பம் எல்லாம் அவர்களோட பாடுநாமலை பாராட்டி பரிசுகள் பல வழங்க வேண்டும் என்று பல ஊர்லே வாழ்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் வில்லிசை புலவர் பெருமாள் பாண்டியன் அவர்களுடைய மருமகனாக இருந்து வரக்கூடிய பூமான் உயர் திரு அண்ணா கிட்டப்பா அவருடைய திருக்கரத்தினாலே கலைஞர்களை பாராட்டி நாமளுக்கு 50 லட்சத்தை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். அவரவர் குடும்பம் குலகோத்திரம் வழிவழி வம்சம் உற்றார் வெற்றார் உறவு முறையார்களோட 4000 அம்மாள் கிருவை கடாட்சியம் எல்லாம் கிடைத்து அவங்க எப்படி வாழ வேணும் என்று தெரியுமா? ஐயா வாழணுமே வளரணுமே வாழணுமே 4000 அருளார் எங்க முகம் போனாலும் தங்க முகமாக வேணும் 1 10 100 கோடி 1 10 கோடி உயரணுமே கையில போல எல்லாம் வாழ்க வளர்க என்ற வாழ்த்தி கொண்டு நான் கதைக்கு வருகின்றேன். ஆண்டவன் சுடலையுடைய மகிமையை வந்து பாருங்கன்னா பார்வதி பகவானை கூப்பிட்டா. இவரும் மேலக்கோட்டை வாசலை விட்டு சிவன் தானையா சிவன் சுடலையாகவே உலகத்திலே காட்சி அளித்திருக்கிறார் இருக்கிறார்கள். அப்புறம் மாயாண்டிக்கு தெரியாத மகிமை மண்ணுலகில வேற உண்டா? கிடையாது 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 கிடையாது. ஆமா அங்கிருந்து வரும்போதே அவராலே வர முடியல. அந்த மாதிரி ஒரு வாடை அப்படியே பிணவாட சவவாட சமாளிக்க முடியல. நேத்து செத்தவன் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் வச்சிருந்தாலே வாடை தாங்க முடியாத. அப்படி டார்டாரா வெடிச்சிட மாட்டான்.
பெட்டி கொண்டாந்து வச்சாலும் சரி, சரி 2 நாளைக்கு இருந்தாலும் சரி, 3ஆவது நாள் தூக்கிட்டு வரையில அந்த வாடை எப்படி வந்துடத்தான் செய்யும். ஆமா ஆமா கண்டிப்பா. அதனால சவவாட விடவாடையை கண்ட சக்தியாகிய ஆண்டவன் சிவபெருமான் சரி அறமை மகன் அழைப்பாச்சி சுடலையை ஆமையா எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி என் மகனே சுடலை ஐயா சுடலை ஐயா என் மகனே சுடலை ஐயா ஐயா மந்திரசாலம் மந்திரசாலம் ஈச முன்னால் பலியாதடா தந்திரசாலம் மந்திரசாலம் சுவாமி முன்னால் பலியாதடா புட்டில் விட்டு இறங்கடாவா எப்பா இறங்கடா சொருக வேற மாத்தடவா ஆமா இறங்கடவா அப்படிக்கு பகவான் அழைத்த போது பகவமாய மாயாண்டி அப்பாவுக்கு முன்னால குழந்தையா படுத்திருந்த சுடல கொடி போல வளருதாரே பிள்ளையா படுத்திருந்த மாயாண்டி பெரிய ஆளா வளருதார அண்ட நல்ல மூடுரட்ட அண்ட நல்ல மூடுரட்ட அவர் ஆகாயமா வளருதார போடே போடே இறங்குடா இறங்குடா டே டே டேய் ஓ இந்திரஜாலம் ஓ மந்திரஜாலம் ஓ தந்திரஜாலம் என்கிட்ட படிக்காதுடோ என்கிட்ட பலிக்காதடா. ஆமா ஆமா இறங்கு இப்பமே இறங்குனாரு. அவன் கீழே இறங்கு உள்ளையா படுத்திருந்த பையன் அழிப்பாச்சி சுடல இறங்கி நிக்காரு பாருங்க அப்பாவுக்கு முன்னால. சரி அண்டம் கூட தட்டம் ஆகாயம் போல வளர்ந்து நிக்காரு. ஆமையா ஆமையா பகவானே அவர் இப்படி ஏறிட்டு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமோ ஆமா பத்தியா ஐயா அவன் அவ்வளவு வளர்த்தி இருக்காரு. சுடுவாடு போனோம் எப்படித்தானே இருப்பான். ஆமா முட்டையா பிறகு திங்காமல வரவே அதனால உடம்ப வளர்த்துக்கிட்டான். ஆமா பச்சை முட்டையில உடைச்சு குடிக்கான். அதுவும் பச்சை முட்டையை உடைச்சு திங்க. அதனால சரி அழிப்பாச்சி ஆண்டவன் சுழலை மாயாண்டி ஆமையோ பையா அதனாலே ஆண்டவன் ஆமா அப்பாவுக்கு முன்னால இறங்கி நின்ன உடனே சரி அப்படியே ஏறிட்டு பார்த்தாரு பகவான். அவனே அப்பா ஓ இந்திரஜாலம் மந்திரஜாலம் ஆமா இது சைவ கைலாசம். சரி நோட்டு செல்லுமா ரெண்டா கிழிஞ்சிருக்கு. சரி ஐயா ஆண்டவன் அழிப்பாச்சி சுடலை இறங்கி நின்றார். சரி அப்பா ஓ இந்திரச்சாலம் ஓ மந்திரச்சாலம் ஆமையா ஓ தந்திரச்சாலம் என்கிட்ட பழிக்காது புலகத்துக்கு போனாரு. சுடலைக்கு பூசை செய்து வரும் பூசாரி அவர்கள் அவருடைய கரத்தினாலே பாடுநாமலுக்கு 100 லட்சத்தை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். அவரவர் குடும்பம் குலகோத்திரம் வழிவழி மோட்சம் உற்றார் பெற்றார் ஒரு முறையார்களோடு எப்படி அவர்கள் வாழ வேணும் என்று தெரியுமா? வாழ வேணும் ஐயா வளர வேணும் வளர வேணும். கரகாட்டக்காரர்கள் எங்கிருந்தாலும் கோவிலுக்கு முன்பு வருமாறு உங்களை நிர்வாகம் அழைக்கப்படுகின்றார்கள். கரகாட்டக்காரர்கள் வெகு சீக்கிரமாக கோவிலுக்குள் வருமாறு உங்களை கோவில் விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள்.
வாங்க வாங்க. ஐயா வாழையடி நல்ல வாழையாக முசோ என்றென்றைக்கும் உயர ஒன்று பத்து நூறு கோடி உயர வேணும் ஆதி கையிலே போல 100 கோடி நாமளுக்கு பரிசளித்த நெஞ்சங்களெல்லாம் அழிப்பாய்ச்சி சுடலையுடார் உடாலே ஆமா. வாழ்க வளர்க வென்று வாழ்த்திக் கொண்டு நான் கதைக்கு வருகின்றேன். ஆமையா ஆமையா. மண்ணால் ஒரு பீடம் போட்டு ஹலோ ஐயா, மேலிசைக்காரர்கள் மேளக்காரர்களும் கரகாட்டக்காரர்களும் உடனடியாக கோயிலுக்கு முன்பு வரும்படி உங்களை விழா கம்பியார் அழைக்கின்றார்கள். மேளக்காரர்கள் கரகாட்ட குழுவினர்கள் உடனடியாக அம்மன் கோவில் முன்வருமாறு உங்களை விழா கம்பியார் அழைக்கின்றார்கள். அதோட பாட நாமளுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும் என்று சரி. சொந்த ஊர் கோவிகுள்ளாம் ஆமா. தற்காலிகமாக வசித்து வரக்கூடிய இடம் ஆமோ. இந்த பிரம்ம தேசம். சரி. பிரம்ம தேசத்திலே வாழ் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆமா. நம்ம வில்லிசையில ஒரு சிறந்த உடுக்கு வித்துவான். ஆமா, எங்க அத்தை மாவன். உங்க அத்தை மோன வில்லிசையில இந்த வில்லிசையில சரி. குடமோ உடுக்கோ தாளமோ ஆமா. வளம்பாடவோ சரி. எந்த இடத்துலயும் 5 இடத்துல இருந்து சமாளிக்கக்கூடிய திறமை. சகலகலா வல்லவர். ஆமா, அவ சொந்த பேர் சிவகுமார். ஆமா, சிவகுமார். என்ன குமார்? சிவகுமார். என்ன குமார்னு சொன்னா வெளியில தெரியும். குமார் குமார் கோயில் குளத்து குமார். கோவிகுளத்து குமார்னு சொன்னா தான் வெளியில தெரியும். ஆமா, சிவகுமார். அண்ணாருடைய அண்ணா குமார் அவருடைய அருந்தவ செல்வம் தவக்குமாரர் என் அருமை மருமகன் முத்து முத்து செல்வம் அவர்கள். முத்து செல்வம். என்ன செல்வம்? முத்து செல்வம். முத்து செல்வம். சரி. முத்து செல்வத்தினுடைய கரத்தினாலே பாடும் அத்தைக்கு 100 லட்சத்தை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். வருங்காலத்தில் அவனும் பெரிய உடுக்கடி. ஆமா, அவன் எப்பயுமே உடுக்கத்துக்கு தட்டுதான். ஆமா, தட்டு தட்டு. வருங்காலத்துல சொல்லியா கொடுக்கணும். ஆமா, நல்லாளி மாமன் இல்லையா? அப்படி நாமளுக்கு பரிசளித்த நல்லுள்ளங்கள் அல்ல. சரி. 4000 அம்மாளுடைய கருவை கிடாட்சியம் எல்லாம் கிடைத்து அவர் செய்யும் தொழில் விருத்தியாகி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட ஆமா எப்படி வாழ வேணும் என்று தெரியுமா? எப்படி வாழே வேணும் ஐயா, வாழேற வேணும். வளர் முருகனோட அருளால 1 10 100 கோடி உயர வேணும் அது கையில போல. எந்த முகம் போனாலும் ஏனே போனாலும் தங்க முகமாக வாழ்க வாழ்க. ஆமா, போனாலும் உமாங்க வாழையாடி நல்லே வாழையாக அவர்கள் வம்மூசோ என்றென்றைக்கும் உயர வேணும். பட்டி அங்கே பெருக வேணும். குடும்பம் எல்லாம் இன்னைக்கும் பால் பானை பொங்க வேணும். ஐயா பெருக வேணும். ஞாமலுக்கு பரிசளித்த அண்ணா கோவிகுளம் குமார் அவர்களுடைய குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் வாழ்க வளர்கவென்று 4000 அம்மாளை நான் வணங்குகின்றேன். ஐயா அமையா அமையா. யாரு?
ஆண்டவன் பகவான் கைலாசத்திலே குடை வாங்க வேண்டும் என்று சரி மாமா மிதியடியோட வந்த உடனே கல்லால போட்ட பீடம் கண்ணை உருட்டி முழிச்சு பாக்கு. அப்படியே முழிச்சு பாக்கு. மண்ணால போட்ட பீடம் மண்டையை உருட்டுது. சரி கல்லால போட்ட பீடம் ஆமோ கண்ணை முழிச்சு பாக்கு. அமையா அமையா ஆடி பாடி அருள்வாக்கு சொல்கிறாரு. ஏய் ஏய் எனக்கு கொடை குடுக்கியப்பா. ஆமா உன் கொடையில எந்த ஒரு மகிமை எனக்கு இல்லப்பா. உப்பும் இல்ல உரப்பும் இல்ல சப்புன்னு இருக்குனாரு. ஆமா ஏ ஐயா ஏ அழிப்பாச்சி சுடல சுடல உனக்கு என்னப்பா குறை வச்சிருக்கோம்? கேளப்பா கேளப்பா. ஏ ஐயா உனக்கு என்ன குறை வச்சிருக்கோம் சொல்லுனாங்க. சரி ஏ எனக்கு வில்லு அடிச்சியப்பா. அடிக்கலையே வில்லுக்கு இடம் இல்ல. வில்லுக்கு இடம் இல்லையோ? ஆமா இந்த வில்லு பிறந்ததே ஐயா சுடலுக்கு தான் பிறந்திருக்கு. ஆமா சுடலை நம்பி தான் எல்லா அம்மாமார்களுக்கும் எல்லா ஐயாமாருக்கும் நம்ம வில்லு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு வில்லு அடிக்கணும், மேல தாள வேணும், ஏய் மணி மகுட கனியானையும் பிறவி செய்து ஆ மத்தியான குடையில எனக்கு கை வெட்டி நாக்கு வெட்டி சரி ரத்த பலி கொடுக்கணும். ஆமோ ஆமோ கை என்ன பலி கொடுக்கணும்? அவன் ரத்த பலி கொடுக்கணும். அப்பா கை வெட்டியா கனியா புள்ள வாணு வாணுதான் நாயஸ்வரர் கலந்து உடனே வாங்க வானுக்கு மேளமும் ஆட்டமும் உடனே கோயிலுக்கு வரணுமா? வானாமலை உடனே கோயிலுக்கு வரணுமா? ஆமா உடனே சுடலைக்கு கைலாசத்திலே வில்லுப்பாட வேண்டும் என்று சரி கைலாசத்திலே ஹரிராமர் அம்பலவாணருடைய வில் வளைத்து வளைத்து 9 நவ கிரகங்களை உற்ற மணியாக போட்டு ஆமோ கண்ணன் தான் அண்ணாவி, சரி கணபதி தான் குடம் போட, ஆமா வேல் முருகை வளம்பாட, வளம்பாட நாரதர் உடுக்கு போட, சரி தும்பீரதன் தாளம் போட, ஆமா நந்தி பகவான் கட்டை போட. கட்டை அடிக்க. அண்ணே கைலாசத்துல வில்லுப்பாட 6 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆமா அத மாதிரி நம்மளும் இப்ப 6 பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்தோம். ஆமா டிபாசிட் கொடுத்து வச்சிருக்கு. பாடுதான் பத்தியல. ஆமா அதனால பாருங்க, சரி வில் விளைத்திருக்கின்ற பொழுது மாயாண்டி மாமா கண்ணனுக்கு முன்னாலேயே ஆடி ஓடி வந்து என் மேல 4 வார்த்தை ஏய் ஏய் நாச்சு புச்சுன்னு இருக்கணும். பாடுப்பா என் மேல. பாடு பாடு. வேலை நல்ல வேலை ஐயா சுடல ஐயா ஏ சுடல ஐயா இளையாட இது நேரம் ஓடியா சுடல ஐயா இளையாட இது நேரம் ஓடியா சுடல ஓடியா சுடல மாடா. உனக்கு சாம நடு சாம மாச்சையா சுடல ஐயா சதிய சாம வேளையாச்சு ஓடியா சுடல ஐயா ஏ கட்டையில பிணமருந்தையா சுடல ஐயா ஏ அடிப்பாச்சி சுடல உனக்கு கருகி பெணோ வேகுதப்பா போ சுடல கருகி பெணோ வேகுதப்பா போ சுடல ஐயா ஏ சுடலே ஐயா உனக்கு கருகி பெணோ வேகுதப்பா உனக்கு மூட்டத்துல பெணமருந்தையா சுடல ஐயா நீ ஓடியா சுடல ராசா இப்ப 3 வேணும் வேகுதப்பா போ சுடல இப்ப 3 வேணும் வேகுதப்பா போ சுடல ஐயா ஹலோ மேளக்காரர்கள் ஏ சுடல ஐயா
கரகாட்டக்காரர்கள் ஆமோ எங்க இருந்தாலும் கிரவுண்டுக்கு வருமாறு உங்களை நிர்வாகம் அழைக்கப்படுகிறார்கள். கரகாட்டக்காரர்களும் மேலை இசைக்காரர்களும் உடனடியாக கிரவுண்டுக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார்கள். கரகாட்ட குழுவினர்கள் உடனடியாக கிரவுண்டுக்கு வருமாறு உங்களை நிர்வாகம் அழைக்கப்படுகிறார்கள். ஆமா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆமோ அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க கிட்ட. நாங்க சொல்லுதும் நினைச்சுக்கிடாதாங்க, வந்துருங்க. ஆமா, வந்துருங்க. அது வேற. சுடலைக்கு மாயாண்டி மாமா கண்ணனுக்கு முன்னால் இருந்து வில்லை வளைத்து பாடுகின்ற பொழுது எங்க ஆண்டவே மாயாண்டி என்ன அப்பா ஆடுவாராம் பாடுவாரா, ஆடுவாராம் பாடுவாரா, ஆதாளி போடுவாரா, ஏ கச்ச நல்ல வருந்தி கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு தட்டி நல்ல வருந்தி கட்டி ஏ அடிப்பாச்சி மாயாண்டி அப்பன் தாமரப்பு சுங்கல் வைத்து ஏ ஒட்டி கச்ச சல்லடாமா, ஒட்டி கச்ச உனக்கு ஒய்யார வல்லையாமா. அப்பா என் மாயாண்டி முண்டை உனக்கு ஒய்யார உனக்கு 5 மணி வல்லையாமா. அழகு மகை சுடலைக்குத்தா அவருக்கு அரைக்கத்த சல்லடாமா, ஏ சல்லடமும் குல்லாவும் தாமரக்கா மணி அழகா சாமியுமே ஆடுவாரா, சுடல சாமியுமே ஆடுவாரா, அங்க சந்தடத்தை பூசுவாரா. சுடல சந்தனத்தை எப்பா சிவரளி மாலை போட்டே ஏ சிவ சுடலை மாயாண்டி அழிப்பாச்சி சுடல ஐயா ஆடுதார பாடுதார ஆடுதார என் மாயாண்டி ஆதாளி போடுதார. ஆடுகிறார் ஓடுகிறார் ஆண்டவன் ஆதாளி போடுகின்றார். பூலோகம் புகழாம் என்று கைலாசத்திலே குடைகளை எல்லாம் வாங்கி கொண்டு புறப்பட்டு வருகிறார் அழிப்பாச்சி ஆண்டவன் மாயாண்டி. இந்த சிறப்பான வேளையில இந்த சிங்கார மேடையில நெல்லை மாவட்டம் உக்கரன் கோட்டை தர்மசாஸ்தா ஸ்ரீ அணைத்தலை ஐயனார். என்ன தலை ஐயனார்? அணைத்தலை ஐயனார் அன்னாருடைய திருக்கரத்தினாலேயும் பாடுநாமலுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும் என்று வி நாகராஜன் அவர்கள், மூக்காண்டி தேவர் அவர்கள், பிரம்மதேசத்திலே வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய சீமான் மூக்காண்டி தேவரும் வி நாகராஜன் அவர்களும் பௌர்ணமி பூசை குழு நடத்தி வரக்கூடிய செல்வேந்திரர்கள். என்ன பூஜை? பௌர்ணமி பூஜை. நாலாயிரத்தம்மன் கோமரத்தாடியாக விளங்கி வரும் நமது அருமைக்கும் பெருமைக்கும் ஆசா பாசத்திற்குரியவர்கள் அண்ணா மணியவருடைய கரத்தினாலே பாடும் புலமைக்கு 50 லட்சத்தை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக இந்த பிரம்மதேசத்திலே வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய சீமான் நாதஸ்வர இசை கலைஞர் உயர்திரு ஐயா ஐயப்பன் அவர்கள் அன்னாருடைய மருமகன் நாதஸ்வர கலைஞர் வானுவாமலை அவருடைய திருக்கரத்தினாலே நம்ம எட்டாங்குளத்துல எங்க வில்லு அவ்வோ மேளம்
ராமையம்பட்டி சுடல கோயில்ல ஆமா அங்க வச்சே சொன்னாங்க எங்க கோயிலுக்கு நீங்க தானே வாரிய ஆமா நாங்க தான் வாரோம் அப்படின்னு நிலம் விசாரித்தார்கள். சரி தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஐயா ஐயப்பன் அவர்கள் மருமகன் ஆமோ நாதஸ்வர வித்துவான் பானுவாமலையினுடைய கரத்தினாலே ஆமா நாமளுக்கு 100 லட்சத்தை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். உள்ளார்கள் அவரவர் குடும்பம் குலகோத்திரம் வழிவழி வம்சமல்ல வம்சமல்ல. எப்படி வாழ வேணும் என்று தெரியுமா? எப்படி எப்படி வாழே வேணும் ஐயா வாழேற வேணும் வாழ வேணும் ஐயா வளர வேணும் மலை முருகனோட அருளால 3 10 100 கோடி உயர வேணும் ஆறு கையிலை போல எந்த முகம் போனாலும் அவங்க போனாலும் ஐயனே தங்க முகமாக வாழ்க வாழ்க ஆமா போனாலும் ஐயா ஆள் போல சீமாங்க இலை தழுது அருகு போல என்னைக்கும் வேர்கள் ஒன்று மூங்கில் போலே அன்னை சுத்தா ஐயா அன்னை சுத்தா இன்றைக்கு முசியாமனிடோடி வாழ்க வாழ்க ஆமா அன்னை சுத்தா நாமளுக்கு பரிசளித்த நல் உள்ளங்கள் அத்தனை பேர்களும் ஆமோ 4000 அம்மா 8000 அம்மா 12,000 அம்மா சரி இந்த அக்கா தங்கைகளுடைய கிருபை கடாட்சியம் எல்லாம் கிடைத்து ஆமோ ஆடும் குல கோமரமாக இருந்த அழிப்பாச்சி சுடலையுடைய அருளால அருளால வாழ்கே வளர்கவென்று நாங்க வாழ்த்தி கொண்டு கதைக்கு வருகின்றோம் ஐயா. ஐயா ஐயா கரகாட்டக்காரர்கள் எங்கிருந்தாலும் கோவிலுக்குள் வருமாறு ஆமா ஐயா மேலக்காரர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியார் அழைக்கின்றார்கள். ஐயா மேள இசைக்காரர்கள் உடனடியாக கோயிலுக்குள் வரவும். ஐயா தானே தானே தன்னோ தானே தன்னோ ஏ தானே தன்னோ ஏ தந்தே ஏன் சொல்லிருங்க ஏ வேலையான உனக்கு வேலை ஐயா அழிப்பாச்சி மாயா விளையாட உனக்கு சமயம் ஐயா ஆடுவாரா சொடல பாடுவாரா ஐயா பாடுவாரா அப்பே ஆதாரி மாயாண்டி பாடுவாரா ஏ கச்ச நல்ல சொடல வருந்தி கட்டி ஏ அழிப்பாச்சி மாயாண்டி ஏ கருங்க செய்ய உனக்கு சுங்குல்களா ஏ பட்டி கச்ச உனக்கு பவள கச்ச எப்ப பவள கச்ச பார்வைக்கேத்த உனக்கு செய்யலா எப்ப பவள கச்ச ஏ மையானோ நீ போன தெய்வம் மாண்ட பிணத்தை அள்ளி தின்ன தெய்வம் நீ தில்லை வானோ போன ஐயா ஐயா போன ஐயா நீ செத்த பிணத்தை அள்ளி உன்ன தெய்வம் ஏ போன தெய்வம் இந்த சிறப்பான நேரத்தில் நிறைய பேர் சொன்னாங்க நான் முடிச்சிட்டேன் அவ்வளவுதான். எனக்கு பரிசளித்த அன்பு உள்ளங்களும் அன்பு நெஞ்சங்களும் இந்த வில்லிசையை பார்த்து பாராட்டி எனக்கு பரிசுகள் வழங்க வேண்டுமென்று பரிசளித்த பூமான்கள்
பிரம்மதேசம் சுப்பிரமணியன் அவருடைய திருக்கரத்தினாலே அவர்களை சேர்ந்தவர்களும் ஒன்றாக இணைந்து வந்து எனக்கு எல்லோரும் ஒன்றாக கூடி லட்சோதி லட்சங்களை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். ஐயா சுப்பிரமணியனை சேர்ந்த அத்தனை உள்ளங்களும் அம்மா 4000 அம்மாளுடைய கிருபை கடாட்சியம் கிடைத்து அவங்க அம்முச வழிகளெல்லாம் எப்படி வாழ வேணும் என்று தெரியுமா?